Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு 2ஆம் இடைப்பருவத் தேர்வு அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் அறிவியல் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர்ட் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்ட பிறகு இதில் இயற்பியல்லையும் வேதியியல்லையும் இருக்கக்கூடிய கணக்கு, பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு, இது எல்லாமே தரோவாக பார்த்துருங்க. அதுக்கடுத்தது உயிரியலில் இருக்கக்கூடிய வரைபடம், ட்ராயிங், அதோட பாகங்களோடு படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்பியல், வேதியியல், புவியியல் இதில் இருக்கக்கூடிய அதாவது என்றால் என்னன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு விதி அப்படின்னு வரக்கூடிய கொஷின். ஓகேங்களா, என்றால் என்ன, விதி, அதுக்கடுத்து வரையறு, இந்த மாதிரியான பேட்டர்ன் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பயன்கள், அடுத்து கூறுகள், பண்புகள், அப்புறம் வேறுபடுத்துக, இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்க கொஷின் 5 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் ஜஸ்ட் ஒரு மாடல் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. இப்போது 8 1 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. 8 கொஷின்ஸ் 8 மார்க். 1 மார்க்கில் மட்டும் ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். 2 மார்க் கொஷின்ஸு 6 × 2 12. மின்விசை கோடுகள் என்றால் என்ன, என்றால் என்ன நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து விதியை படிக்க சொன்னேன். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை கூறுக, செகண்ட் கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது காரணம் கூறுக. இது பாருங்கள், 1 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா 13வது கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக சொன்னேன், அது 15th கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதில் 4 கொஷின் வந்துருச்சு. அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடியது நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 16வது நம்ம பயிற்சி அதாவது கணக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இயற்பியலில் இருந்து, அந்த கொஷின் நீங்கள் கம்பல்சரி கொஷின். இப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா எல்லா கொஷினும். அடுத்து பகுதி 3ல் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. இதில் 22வது கட்டாய வினா 4 மார்க் கொஷின். இதில் மின்விசை கோடுகள் என்றால் என்ன. அடுத்து 1 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. ஸோ 17 என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு நம்ம வீடியோக்கு ரீச் கிடைக்கும். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செப்பரேட்டாக நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் ஆரம்பித்த சேனல் தான் இது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக அவசியம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் ஃபர்தராக அடுத்தடுத்து நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 17வது இது என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது 18 பார்த்திங்கன்னா ஏற்று மின்மாற்றிக்கும் இறக்கு மின்மாற்றிக்குமான வேறுபாடு நம்ம படிக்க சொன்னோம். அந்த ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்து நிரப்புக 1 மார்க் படித்தா இது என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 17, 18 2. அடுத்து பிணைப்பின் வகைகள், அடுத்து மந்தத்தன்மையுடன் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் 20 பார்த்திங்கன்னா வேறுபாடு தருக. ஸோ 3 கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்தது 4வது கம்பல்சரி கொஷின். ஸோ 4 கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பகுதி 4 பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி 2 × 7 14 மார்க்ஸ். இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இது நம்ம ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் ஒரு 5லேருந்து 8 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட ஃபுல் மார்க்ஸை நீங்கள் டச் பண்ணுவீங்க. ஏன்னா 50 போது 50 out of 50 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 99% இருக்குது. நீங்கள் ஒரு 8 கொஷின் பேப்பர்லாம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏன்னா நம்ம செய்கிற தப்பு, இப்போ டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே நமக்கு தெரியல, இதை எப்படி தப்பாக எழுதியிருக்கோம், ஸோ நெக்ஸ்ட் அந்த தப்பை மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிக்கான ஒரு நிறைய நமக்கு வழிகளை காமிக்குது. அதனால் இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிட்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.